ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தேமுதிக ஒருபோதும் அனுமதிக்காது என கழக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளியின் 75வது ஆண்டு விழாவில் பங்கேற்பதற்காக எல்.கே. சுதீஷ் தூத்துக்குடி சென்றார். விமான நிலையம் சென்ற அவருக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுகன் நயினார், வடக்கு மாவட்ட செயலாளர் அழகர்சாமி ஆகியோர் தலைமையில் தேமுதிகவினர் உற்சாக வரவேற்பை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கல்வி பயின்ற செயின்ட் மேரிஸ் பள்ளியின் 75வது ஆண்டு விழாவில் பங்கேற்க செல்வதாக கூறினார். பின்னர் பேசிய அவர், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி தேமுதிக சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி கைதானதை குறிப்பிட்டார். மேலும் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை திறக்க தேமுதிக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும், மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் உறுதிபட தெரிவித்தார். ஸ்டெர்லைட் தான் நாங்கள் நேரடியாக எங்கள் கட்சியுடைய பொருளாளரும் நானும் ஏற்கனவே மக்களோடு சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், கைது இருக்கோம். ஸ்டெர்லைட் என்றைக்குமே வர்றதுக்கு தேமுதிக கண்டிப்பாக அதுக்கு தடுக்கும். தேர்தல் கூட்டணி தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், தனது தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவை கேப்டன் அமைத்துள்ளதாக தெரிவித்தார். பேச்சுவார்த்தைக்கு பிறகு கூட்டணி குறித்த அறிவிப்பை கேப்டன் விஜயகாந்த் வெளியிடுவார் என்றும் அவர் அப்போது கூறினார். கூட்டணி பற்றி தேமுதிக சார்பில் என் தலைமையில் தலைவர் அவர்கள் 5 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காரு. அந்த குழு நாங்கள் திங்கட்கிழமை தான் கூட போகிறோம். இப்போ எங்ககிட்ட எல்லோரும் பேசியிருக்காங்க. அது பின்னாடி சொல்லுவோம், நாங்கள் யார்கிட்ட பேசிக்கிறேன்ட்டு பின்னாடி